பல காலமா இந்த ரகசியத்தை நம்ம பாதுகாத்து வந்திருக்கோம். இப்போ ஆப்பிரிக்காவோட நன்மைக்காக இந்த ரகசியத்தை நீங்க 2 பேரும் பாதுகாக்கணும். கிளம்புங்க, உடனே இங்க இருந்து போங்க. இந்த ரகசியமானது தவறானவங்க கையில கிடைக்காம நீங்க பாதுகாக்கணும். புரிஞ்சுதா? நில்லு, எனக்கு அவன் உயிரோட வேணும். அந்த வரப்படம் எங்க இருக்கு? எங்க இருக்குன்னு சொல்ல மாட்டியா? எல்லாரையும் அடைச்சு வையுங்க. மொத்த கிராமத்தையும் கொளுத்தி நாசமாக்கிடுங்க. வேண்டாம், அப்படி பண்ணாத, எரிக்காத. இப்போ ஒன்னையும் உன் கிராமத்தையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. முடியவே முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றது? பயப்படாத, நிச்சயமா நமக்கு யாராவது உதவி செய்வாங்க. छोटा भीम बंजारा मस्ती बेस्ट बेस्ट इज बेस्ट बेस्ट छोटा भीम बंजारा मस्ती बेस्ट बेस्ट इज बेस्ट बेस्ट छोटा भीम बंजारा मस्ती ஆமா, இன்னைக்கு நம்ம கலை நிகழ்ச்சியை பார்க்க ஏகப்பட்ட கூட்டம் வரும் போல இருக்கு. அந்த இடத்துல நடத்தலாம். மந்திர சக்தி கொண்டதோ தாயத்து பஞ்சாராவை என்றுமே காப்பது. அவங்க அங்க சாகசங்களை நிகழ்த்த போறாங்க. அப்படின்னா நாமளும் அங்க போய் வேடிக்கை பார்க்கலாமா தலைவா? அப்படியே வேடிக்கை பார்க்கணும்னா தலைவரை வேடிக்கை பார்த்துக்கோயே. அவரை மாதிரி ஒரு காமெடி பீஸ் யார் இருக்காங்க? அடிக்காதீங்க. ஓவரா பேசுனீங்க, உங்களை நான் அப்படியே நசிக்கிடுவேன். பாத்துக்கிட்டே இருங்க, என்னுடைய சாகசங்களை பார்த்துதான் மக்கள் கை தட்ட போறாங்க. பெரியோர்களே, தாய்மார்களே, நாங்க ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்ட போறோம். அதுவும் உங்களுக்காக. பார்த்தா நீங்க ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. எவ்வளவு அற்புதமா பண்றாங்க இல்ல பீம்? ஆமா, ராஜுவும் ஜக்குவும் கொஞ்சம் தான் பயிற்சி எடுத்திருக்காங்க, ஆனா சும்மா அசத்துறாங்க.
அட, யாரங்க நிக்கிறது? நம்ம காளியா மாதிரி இருக்கு. ஆ, அந்த சைக்கிள்ல தான் அடுத்ததா ஜக்குவும் ராஜுவும் அவங்களோட சாகசத்தை காட்ட போறாங்க இல்லையா? இந்த காளியா என்னைக்குதான் திருந்துவானோ தெரியல. அவங்க 2 பேரும் சைக்கிளை ஓட்டி இந்த மக்கள் நடுவுல ஹீரோ ஆகணும்னு முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்கள ஹீரோ ஆக நான் விட மாட்டேன். குட்டி பையன் ராஜு என்ன பாரு. அவங்க ரவுண்ட் அடிச்ச இடத்துல மட்டும் நம்ம கோதுமையை போட்டிருந்தோம்னா இன்னொரு கோதுமை மாவு நமக்கு கிடைச்சிருக்கும் இல்ல? அம்மா, அவன் தான் சோட்டா பீம். பாத்தீங்களா, அவன் தான் சோட்டா பீமா. அப்பா, எனக்கு சிகப்பு நிறம் வேணும். எனக்கு பச்சை நிறம். நீங்க எந்த கலர் கொடுத்தாலும் நாங்க வாங்கி நல்லா சாப்பிடுவோம். சரி, உனக்கு என்ன வேணும் பீம்? வாங்கிக்க பீம். இன்னைக்கு உன்னாலையும் உன் கூட வந்த நண்பர்களாலையும் எங்க கூட்டத்துக்கு நல்ல வருவாய் கிடைச்சது. அது சரி, இந்த ஊர்ல இருக்கிற மக்களை இந்த 3 பேரு கூட தான் சந்தோஷப்படுத்தினாங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்கணும்ல? ஆஹா, சொல்லு காளியா, உனக்கு ஃப்ரூட் சாலட் வேணுமா? இத பாரு காளியா, நீ எதுக்காக எங்களை பின்தொடர்ந்து டோலக்பூர்ல இருந்து இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்கேங்கிறது எங்களுக்கு தெரியாது. எனக்கும் உங்க கூட வரணும். அப்ப சரி பாக்கு அங்கிள், இவன் எங்க கூட வந்தா ஜக்குன் கோவப்பட மாட்டாரே? எதுவும் சொல்ல முடியாது பீம். எல்லா மிருகங்களும் எப்படி போகுதுங்கிறதையும் கத்துக்கணும். ஆபத்தான மிருகங்கள் கூடயும் எப்படி விளையாடுறதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பாத்தியா ஜக்கு, நாங்க எவ்வளவு அழகா இருக்கோன்னு. இளவரசி, நான் தான் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கேன்ல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருக்காங்கன்னே தெரியல. எக்ஸாபா, நாங்க தயாரா இருக்கோம். பீம், ஞாபகம் வச்சுக்கோ, ஒரு நல்ல காட்டுவாசிக்கு தான் காட்டுல இருக்கிற எல்லா வழியும் தெரியும். பீம்,
ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இந்த பறவை உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது. சரி வாங்க. இளவரசி வாங்க. இல்ல பீம், என்னால வர முடியாது. ஏன் இளவரசி இப்படி சொல்றீங்க? உங்களை இங்க விட்டுட்டு எங்களால எப்படி போக முடியும்? நான் எக்ஸபாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன், அந்த சிலைய முழுசா முடிக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு. இளவரசி, ஆமா நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? இளவரசி, நாங்க எப்படி உங்களை இங்க தனியா? கவலைப்படாதீங்க பீம், இவங்களோட இடத்திலேயே நான் பத்திரமா இருப்பேன். ஆனா பீம், நான் இவங்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்கு நீ உதவி பண்ணு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து போலாம். எனக்கு எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. இளவரசி, நம்ம கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். ஞாபகம் வச்சுக்க பீம், குரங்குக்கு அதோட வாழை தொட்டா ரொம்ப கோபம் வரும்.